கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் தொகுத்து எடுத்து நாம் ஒவ்வொன்றாக மத்தேயு 24வது அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு இயேசுனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்றும், விரைவிலே அந்த ஆனந்த பாக்கியத்தின் அனுபவத்திற்குள்ளாக போகிறோம் என்றும், அந்த நித்திய வீட்டிலே நாம் சேரப்போகிறோம் என்பதும் இப்படிப்பட்ட சம்பவங்களின் ஊடாய் நமக்கு தேவன் உறுதிப்படுத்துகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலே இன்றும் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு தேவன் ஜெபத்தினால் கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரமும் ஈரான் யுத்தமும். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரமும் ஈரானின் யுத்தமும். பிரியமானவர்களே, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகள் மிகப்பெரிய யுத்தத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இது எப்படி வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, ஏன் வேத நிபுணர்களையே சற்று கலங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். சரி, ஆரம்பத்தில் தானே நான் 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்திலே 12, 13வது வசனமும், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்திலே 15, 16, 17வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 17, 12, 13 இந்த 2 வசன பகுதிகளை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் மீதமுள்ள காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லது இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய யுத்தம் மீதமான திருச்சபைக்கு என்ன காரியத்தை பிரதிபலிக்கிறது, எந்த காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது, எந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதை நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவும் அதை உதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கும் இந்த வசனத்தை அடிப்படையான நம்முடைய புரிதல் இருக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்திலே நான் யாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 12, 13. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இது ஒரு வசனம். 2வது அதே வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்திலே 15, 16, 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். 16வது வசனம் பாருங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். 17வது வசனம் தான் இந்த நாளின் செய்தியினுடைய ஒரு அடிப்படை வசனம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கும் கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். எனக்கு பிரியமானவ சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 10 நாட்களாக நீங்கள் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவர்களுடைய யுத்தங்களை நீங்கள் கவனித்து உற்று நோக்கி நீங்கள் அவதானித்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான 2 சம்பவங்களை
நீங்கள் மறக்க முடியாமல் வைத்திருக்க கூடும். முதலாவது ஒரு சம்பவம் என்னவென்றால், அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பா நாடுகளிடத்திலே ஒரு ஒத்துழைப்பை நாடினார். இதுபோல அங்கு கடற்பகுதி இருக்கிறது, அங்க கப்பல் போக வேண்டும், ஆனால் ஈரான் அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். குறிப்பாக இங்கிலாந்தினிடத்திலும் பிரான்சினிடத்திலும் ஜெர்மனி இடத்திலும் இத்தாலிய தேசத்தில், இன்னும் சொல்ல போனால் நேட்டோ நாடுகளிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் உடனடியாக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த போர் எங்களுடையது அல்ல, எங்களிடத்தில் யாரும் கலந்து ஆலோசிக்கவில்லை, எந்தவித அறிக்கையும் கொடுக்கவில்லை, எந்த கருத்தும் கேட்கவில்லை, ஆகவே இந்த போர் எங்களுடையது அல்ல, நாங்கள் இதிலே ஈடுபட மாட்டோம் என்று உடனடியாக சொல்லிவிட்டார்கள். இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றம் மாத்திரமல்ல, கோபம். ஆகவே பலவிதமான வார்த்தைகளினால் ஏசுகிறார், பேசுகிறார், மறைமுகமாக கூட திட்டுகிறார். சமீபத்திலே அவர் சொன்ன, இங்கிலாந்தை குறித்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், புத்தக புலி அல்லது பேப்பர் புலி. இந்த பேப்பர்ல பார்த்தா புலி இருக்குமே, அது பார்க்கறதுக்கு உருமுறை மாதிரி இருக்கும், ஆனா அது தொட்டாலோ அடிச்சாலோ அந்த பேப்பரை கிழிச்சாலோ அந்த புலி ஒன்றும் செய்யாது. அது மாதிரி இங்கிலாந்து, இந்த பிரான்ஸ் அல்லது நேட்டோ நாடுகள் காகித புலி அல்லது புத்தக புலி என்று. இது ஒரு சாதாரண விமர்சனம் அல்ல. அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது ஒரு சாதாரண ஒரு விமர்சனம் அல்ல. ஐரோப்பா நாட்டை குறித்து அவர் சொன்னது இது நிஜ புலி அல்ல, இது சும்மா கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது புத்தக புலி, இது ஒரு காகித புலி என்றார். ஆனால் 20ஆம் தேதி மார்ச் மாசத்திலே மீண்டும் இவர்கள், நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவுகிறோம். இங்கிலாந்து சொன்னது, நீங்கள் எங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் விமான நிலையங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூற, உடனடியாக ஜனாதிபதி சற்று உற்சாகம் அடைந்து மிக வேகமாக அழுத்தத்தோடு அந்த போரை தொடர்ந்தார். ஆனால் மீண்டும் நீங்கள் சமீபத்திலே 2 நாட்களுக்கு முன்பதாக பார்த்த பொழுது, நாங்கள் இந்த போரிலே எங்களுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை, நாங்கள் ஈடுபட முடியாது என்று மறுபடியும் கூறிவிட்டார். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, வர முடியாது என்கிறார்கள், வருகிறார்கள், வர முடியாது என்கிறார்கள், வருகிறார்கள். ட்ரம்ப் அதிகமாக விமர்சனம் செய்யும் பொழுது வருகிறேன் என்கிறார்கள், பிறகு வரவில்லை என்கிறார்கள். இது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் எதை ஞாபகப்படுத்துகிறது? அத நம்ம மற்றவங்களுடைய பார்வைக்கு இந்த சம்பவங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் மீதமான திருச்சபைக்கு வெளிப்படுத்தின 17வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்களுக்கு இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. ஏன் என்றால், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இந்த 10 நாடுகளும், இந்த 10 ராஜாக்களும் அல்லது இந்த 10 கொம்புகள் என்கிற 10 ராஜ்யங்களும் முதலாவது என்ன செய்யுமா? அவங்கள தூக்கி வச்சிருக்குமா. யார? அந்த பெண்ணை. வேதம் வேசி என்று சொல்லுகிறது. தூக்கி வச்சிருக்குமா, தலைமையில தூக்கி வச்சிருக்குமா. அது என்ன சொன்னாலும் கேட்குமா. பிறகு என்ன சொல்லுது? பகைத்து அதை நெருப்பிலே சுட்டெரிக்குமா. பிறகு 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த 10 ராஜ்யங்கள் அந்த மிருகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு அவருடைய இதயத்தை ஏவினார் என்று இருக்கும். அப்ப என்னன்னு பார்த்தா, இந்த மிருகம் எந்த மிருகம்?
வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் 2 மிருகம் இருக்கிறது. கடலிலிருந்து எழும்பி வந்த முதலாவது மிருகம், இது வேட்டிக்கனை குறித்து, போப்புவை குறித்து, ரோம சபையை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2வது மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. இது அமெரிக்காவை மிக 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 அழுத்தத்தோடு வெளிப்படையான முறையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 மிருகம். இந்த மிருகம் எந்த மிருகத்திற்கு இந்த 10 ராஜ்யங்கள் ஆதரவு கொடுத்தது? நேரடியாக வரவில்லை. நேரடியாக அந்த 10 ராஜ்யங்கள் வரவில்லை, போர்க்களத்தில் குதிக்கவில்லை. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் கொடுத்தது. என்ன? நீங்க விமான தளத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், நீங்க அங்க இருக்கக்கூடிய தளவாடங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் முடியாதுன்றது, அப்புறம் எதிர்த்து நிற்கிறது. இத நம்ம கொஞ்சம் கவனத்தோடு படிக்க இருக்கிறோம். இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு சொல்லிட்டு ஒரு நாள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே கருத்து வேறுபாடு வந்தது. என்ன, இவங்க கொஞ்சம் அமெரிக்காவும் ஈரானும் அமைதியா இருக்கிற நேரத்துல இந்த இஸ்ரேல் என்ன செஞ்சிச்சு, அந்த எனர்ஜி பிளான்ட்ல போய் குண்டு போட்டுருச்சு. உடனே உலகமே ஸ்தம்பித்து போனது. ஏன் அப்படின்னு சொன்னா, விலை கடுகடு என்று மேலே எழும்பினது. பெட்ரோல் கிடைக்கலன்றாங்க, டீசல் கிடைக்கலன்றாங்க, கேஸ் கிடைக்கலன்றாங்க, விலைவாசி எல்லாம் ஏறிச்சுன்றாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பிளான்ட் மொத்தம். அப்போ ஈரான் மேல இது தாக்கவும், இது சவுதி அரேபியாவை தாக்கவும், அது கத்தார் மேல தாக்கவும், பஹ்ரைன் மேல தாக்கவும், எல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது. நாடே எரிகிறது. புகை மண்டலம். மழை பெஞ்சா கூட பெட்ரோல் மழை மாதிரி உழுவுது. அப்ப அமெரிக்கா சொன்னது பகிரங்கமான ஒரு வார்த்தை. என்ன சொல்லுது? இந்த இஸ்ரேல் இதற்கு குண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, ஐ ஹாவ் நத்திங் டு நோ, இது எனக்கு தெரியாது சொல்லிட்டாரு. சரி, இஸ்ரேல் என்னங்க உங்களுக்கு அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி அவங்களுக்கு தெரியாமலா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும், நாங்க குண்டு போட போறோம்னு நல்லா தெரியும். அமெரிக்கா சொல்லுது எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்களுக்கு சொல்லல அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த நாளிலே மிகப்பெரியதாக உலகமே பார்த்து வியக்கும்படியாக ஆனது. 2 சம்பவங்கள். இத நம்ம ரொம்ப கவனத்துல இந்த 17வது அதிகாரத்தை 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 17வது வசனம் வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை நமக்கு உதாரணமாக ஞாபகப்படுத்துகிறது. சரி, ஒரு 2-3 கேள்விகளை நம்ம கேட்கும் அப்படின்னா, இந்த 2 சம்பவங்களும் எதற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது? இவைகள் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஐரோப்பா உள்ள குதிச்சிருக்குது, அமெரிக்கா உள்ள குதிச்சிருக்குது, இஸ்ரேல் உள்ள குதிச்சிருக்குது, ஆசிய நாடுகள் எல்லாம் உள்ள குதிச்சிருக்குது. ஆனா ரோம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மாத்திரம் அமைதியா, எந்த பேச்சுவார்த்தை இல்லாம அமைதியா இருக்கிறாரு. எங்க போனார் இவரு? இவருடைய விமர்சனம், இவருடைய கருத்து உலக சமாதானத்துக்காக உலக நாடுகளுக்கு போய் வரக்கூடிய அந்த ரோம திருச்சபையினுடைய தலைவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய கருத்து என்ன? அவர் எதை அவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது? எதை நோக்கி இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது என்று அவருடைய வாயினால் இதுவரைக்கும் எந்த கருத்தும் கூறப்படவில்லை. அவரும் எங்கேயும் நின்று, சரி கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்துங்க, உலக சமாதானம் அடையும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்கிறார்கள், அப்பாவி குழந்தைகள், மாணவர்கள் மரிக்கிறார்கள், தலைவர்கள் கூண்டோடு அழிக்கப்படுகிறார். ஒரு வார்த்தை ஏன்? இவருடைய அமைதியின் காரணம் என்ன? இத மீதமான திருச்சபை, அட்வந்து திருச்சபை, வெளிப்படுத்தின புத்தகத்தை விரும்பும் திருச்சபை, முக்கியமாக வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், 17வது அதிகாரத்தை மையமாக வைத்து பிரசங்கங்களை ஏறெடுக்கும் போதகர்கள் நிறைந்த திருச்சபை இதை எப்படி கவனிக்க வேண்டும்? இந்த 17வது அதிகாரத்தினுடைய ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா, கடைசியில
இந்த முதலாவது மிருகம் இருக்கிறதல்லவா, இந்த கடலில் இருந்து புறப்பட்ட முதலாவது மிருகம் ரோம சபை என்று பலரால் அர்த்தம் கொடுக்கும் அந்த திருச்சபை இந்த 10 கொம்புகள் நிறைந்த அந்த மிருகத்திலே அது அமர்ந்திருந்தது. காலம் வரும், இந்த 10 ராஜ்யங்களும் அல்லது நேட்டோ என்கிற இந்த நாடுகள் அல்லது G8 என்கிற நாடுகள் இவைகளெல்லாம் இந்த ரோம சபைக்கு எதிராக நிற்கும். இன்னும் கூடுதல் சொல்ல போனா அவர்களை அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி எரித்து போடும் என்று சொல்லுகிறது. ஆனா 13வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் இன்னொரு மிருகம் இருக்குது. பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் என்னன்னு சொன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. இன்னைக்கு இந்த 10 கொம்புகள் இருக்கிற 10 ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய இந்த நேட்டோ அல்லது யூரோப்பியன் யூனியன் அல்லது யூரோப் என்ன செய்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. இந்த 2வது மிருகம் ஐரோப்பாவை நாடினது, 10 ராஜ்யத்தை நாடினது அல்லது நேட்டோவை நாடினது, அதனுடைய உதவியை எதிர்பார்த்தது. ஆனால் அவர்களோ முதுகை காண்பித்தார்கள். அப்ப இந்த மிருகம் கோபம் கொண்டு, நீங்க உதவி செஞ்சால் நண்பர்கள், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் எதிரிகள் என்று வாயால் சொல்லும் அளவுக்கு இந்த 2வது மிருகம் தன்னுடைய வாயை திறந்தது. அப்ப இது அமெரிக்காவுக்கும் இந்த ஐரோப்பாவுக்கும் நடக்கிற சம்பவங்களையும் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தை பார்த்தா இது எப்படி சம்பவிக்குதோ அதே போல முதலாவது மிருகத்திற்கு இந்த ஐரோப்பா யூனியன் விரோதமாக ஒரு காலத்தில் எழும்பும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் அழகாக தத்ரூபமாக புரிந்து கொண்டால் அவைகள் வரும் பொழுது நாம் தயாராக இருக்க முடியும். காரணம் என்னவென்றால், அந்த முதலாவது மிருகத்திற்கு இந்த நேட்டோ அல்லது இந்த 10 ராஜ்யம் அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி அந்த வேசியை நெருப்பினால் சுட்டரிக்கும் பொழுது அந்த முதலாவது மிருகத்தினுடைய கோபம் முழுக்க முழுக்க யார் மேல இருக்குன்னு சொன்னா நேட்டோ மேல அல்ல, அட்வந்து திருச்சபை விசுவாசிகளின் மேல், அட்வந்து திருச்சபையின் கோட்பாடுகளின் மேல், அட்வந்து திருச்சபையின் அடிஸ்தலத்தின் மேல் அதற்கு கோபம் எழும்பி அப்பொழுதுதான் உபத்திரவம் ஆரம்பிக்கும். என்னோடு சேர்ந்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் உனக்கு அவமானம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த முதலாவது மிருகம் கடைசி காலத்தில் எழும்பும். அதற்கு ஆதாரமாக அச்சாரமாக இப்பொழுது 2வது மிருகத்திற்கு அவமானங்கள் ஏற்படுகிறது. ஏன் இந்த காலை வேளையிலே, இன்னைக்கு இல்ல 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பா செவ்வாய்க்கிழமை செய்திகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்தது, நாங்க 5 நாள் போரை நிறுத்திட்டோம். காரணம் என்னன்னா, ஈரானோடு நாங்க நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி அது ஏறக்குறைய சமாதானத்துக்கு வந்து நிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்புகளை நாங்க சம்மதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா ஈரான் அவர் சொல்றாரு, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சொல்றாரு, அமெரிக்கா எங்கள்கிட்ட பேசவே இல்லை, அமெரிக்கா எங்கள்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லல, எந்த சமரச பேச்சும் இல்லை அப்படி சொல்லிட்டு அமெரிக்கா பொய் சொல்லுகிறது என்றார். அது 13வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த 2வது மிருகம் வஞ்சித்து இந்த உலகத்தை, அது என்னமோ நாங்க பேசணும் கொண்டோம் எல்லாம் சரியா போச்சு, இந்த 5 நாள்ல போர் நின்றுன்ற மாதிரி உலகத்துக்கு காண்பித்தது. ஆனா ஈரான் சொல்லுது இல்ல 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 இல்ல. அப்போ இந்த காரியம் எல்லாம் எங்க கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு சொன்னா முதலாவது மிருகத்திற்கும் ஐரோப்பாவுக்கும் நடக்கும். அப்ப இதை நம்ம எப்படி கவனமா பார்த்துக்கிறது அப்படின்றதுக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு 2வது மிருகத்தின் மேல் இவர்கள் முதுகை காட்டுகிறார்கள். அந்த 2வது மிருகம் கோபம் கொள்ளுகிறது. சில சமயங்களிலே இதுதான் விற்கவும் வாங்கவும் கூடாதபடி செய்தது என்று நடக்குமோ என்றது எனக்கு தெரியல. ஆனா இப்பொழுது அமெரிக்கா மிகவும் கோபமாக இருக்கிறது. யார் மேல அப்படின்னு சொன்னா ஐரோப்பா மேல, இந்த 10 ராஜ்யத்தின் மேல.
ஏன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதே போல 17வது அதிகாரத்துல முதலாவது மிருகத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காது. சில காலத்துல அவமானப்படுத்தும், நிர்வாணமாக்கும், சுட்டெரிக்கும். இப்படியெல்லாம் போடும் பொழுது அப்பாவியா நிக்கிற நீங்களும் நானும், சத்திய மாத்திரம் தான் எங்களுக்கு வேணும்னு நிக்கிற நீங்களும் நானும் இதை எப்படி பார்ப்பது? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு மிருகத்திற்கு கோபம் யார் மேல இருக்கும்? கடைசின்னு சொன்னா ஐரோப்பா மேலேயோ ஆசியா மேலேயோ இருக்காது, மீதமான திருச்சபையின் மேல் இருக்கும். ஜெபிப்போம். பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் அப்ப இவ்வளவு அவமானமும் நிர்வாணம் ஆக்கிற சூழ்நிலை, அது நெருப்பினால் சுட்டரித்து போடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, நாங்க இனி இந்த மிருகத்தோடு சேர மாட்டோம், இனி நாங்க பிரிந்திருப்போம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்ப தலையிடுகிறார். 17வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும், நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன், அது ரொம்ப 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 முக்கியம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும், அவர்கள் யாரு? அவர்கள் நேட்டோ அல்லது ஐரோப்பா யூனியன் அல்லது இந்த பெரிய நாடுகள் 10 ராஜ்யங்கள், அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனைவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப இவங்க திடீர்னு சேர்றன்றாங்க, திடீர்னு சேரலன்றாங்க, திடீர்னு வரன்றாங்க, திடீர்னு வரலன்றாங்க, திடீர்னு எடுத்துக்கங்கன்றாங்க, திடீர்னு எடுத்துக்க முடியாதுன்றாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் நீங்க எல்லாம் இந்த மிருகத்திற்கு உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய வல்லமையும் கொடுப்பதற்காக அவருடைய இதயங்களை ஏவினார் அப்படின்னு முடியுது. அது என்ன? தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். என்ன வார்த்தை? அதுதான் இன்னைக்கு நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன தேவனுடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை இந்த வேதாகமத்துல 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையும் நான் சொல்றதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை. அதனால குறைஞ்சது 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 14வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைனா என்ன? எது நிறைவேறும்? தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு போட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களும் நிறைவேறும் அளவும், இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்று உலகத்தில் வெளிப்படும் அளவும். 14வது வசனத்தையும் வாசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கடைசி காலத்துல என்னன்னு சொன்னா, இந்த இயேசு என்கிற இந்த தேவனுடைய வார்த்தை சவாலாக இருக்கும். இந்த 10 ராஜ்யமும் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாடுகள். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சில சமயம் இந்த தீர்க்க தரிசன முறைப்படி இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை அதோட சேர்ந்துகிட்டு இயேசு 2வது, இயேசு அல்லது 3வது ஆள் தான், முதலாவது ஆள் இல்லைன்னு சொல்ல வரும். புரியுதுங்களா? இது முதல்ல தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவுனா, மீண்டும் இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தேவன் என்பதை தேவன் நிரூபிக்கும் வரைக்கும் இவங்க எல்லாம் சேருவாங்களாம். இயேசு மத்தேயுல
தானே தன்னுடைய திருவாயினாலே குறிப்பிட்டிருக்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன். மத்த 24, 23, 24. நான் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். என்னுடைய வியாக்கியானம் இருந்தா அது சரி கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிற வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். மத்த 24, 23, 24. அப்பொழுது, எப்போ? வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தின் நேரத்தில், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஒருத்தர் கிடையாது, செய்வார்கள். இந்த கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ஐரோப்பியால. அப்போ இந்த கடைசி காலத்துல வல்லமையும் இவருடைய மிகுந்த அதிகாரமும் ஒன்று சேரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொன்னா கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சவாலாக இருப்பார். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து எல்லாம் இல்லைங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பில்லி கிரஹாம் இருந்த காலத்துல கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அதிகமாக நம்புவர்கள் யாரு அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க யார் அதிகமா நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பதில் சொன்னது வியப்பா இருக்கும். இன்னைக்கும் அந்த ரெக்கார்டுல எல்லாம் இருக்குது. முதலாவது நம்பப்படுகிற மனிதர் பில்லி கிரஹாம், இரண்டாவது இயேசு கிறிஸ்து. அதிகமாக நீங்கள் யாரிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்கள்? 2 பேரை சொல்லுங்க அப்படின்னா, முதலாவது அதிக ஓட்டு யாருக்கு விழுந்தது என்றால் பில்லி கிரஹாம், இரண்டாவது இயேசு கிறிஸ்து. இந்த கடைசி காலத்திலே முதலாவது யாருக்கு அப்படின்னு சொன்னா போப்புவுக்கு, இரண்டாவது யாருன்னா அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து, எல்லாம் வரும். கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின 17வது அதிகாரத்தை பொறுத்தவரையிலே இந்த ஐரோப்பாவும் இந்த போப்புவும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் முதலாவது அல்ல, இரண்டாவது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றிலிருந்து நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மாத்திரம், அவரை அல்லாமல் வேற தெய்வம் இல்லை, அவராலே அன்றி நமக்கு எந்த கதியும் இல்லை, அவராலே அன்றி நமக்கு எந்த விமோச்சனமும் இல்லை, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை என்ற மிக உறுதியாக இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நான் சொன்னதற்கு ஆதாரமாக. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் நிறைவேறும். அவன் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்வான்னா, இயேசு கிறிஸ்து தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக. அப்ப கடைசி காலத்துல இந்த ஐரோப்பெல்லாம் பிடிக்காது. ஐயோ என்ன இவர் இப்படி சொல்றாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குதேன்ட்டு வேற வழி கிடையாது, சேருவார்கள். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா செய்யற யுத்தம் இந்த ஐரோப்பிய நாடுக்கு பிடிக்கல, இது எங்களுடைய யுத்தம் அல்லன்றாங்க. ஆனா வேற வழி கிடையாது, சேர்றாங்க. அப்புறம் திடீர்னு விலகுறாங்க, சேர்றாங்க. இதே போலத்தான் கடைசி காலத்துல அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படும் பொழுது பிடிக்காது இவங்களுக்கு, ஆனா சேர வேண்டிய சூழ்நிலை. அப்படி சேரும் பொழுது ஏமாற்றப்படுகிறவர்கள் யாரு? தண்டிக்கப்பட போகிறவர்கள் யாரு? சிறைச்சாலையிலே போடப்படுகிறவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும். அதனாலதான் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து. அதனால்தான் அந்த வெளிப்படுத்தல் 17:17 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்படின்னா இன்னைக்கு இந்த 2வது மிருகத்துக்கு முதுக காட்டுறாங்க, முகத்தை காட்டுறாங்க, முதுக காட்டுறாங்க, முகத்தை காட்டுறாங்க. அதே போல 17வது அதிகாரத்துல விரைவில் நமக்கு வரும் என்ன அப்படின்னு சொன்னா, 1வது மிருகத்துக்கும் முகத்தை காட்டுவாங்க, முதுக காட்டுவாங்க, முகத்தை காட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை நிறைவேறும் அளவும் நீங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்பீங்க. ஏன்னா என்னையவே தூக்கி போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடித்து கொண்டவர்கள்
இறுதி வரைக்கும் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மத்தேயு 24 சொல்றாரு. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 17வது அதிகாரம் ஈரானின் யுத்தமும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு சாதாரண இல்ல, நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை கதவை தட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோம். இன்னைக்கு உலகத்துல பல காரியங்களுக்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒன்றே ஒன்று, மனிதர்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். நமக்கு எடுபடாத நல்ல பங்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமருவதுதான். நாம் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு இயேசு கிறிஸ்துவையே மாத்திரம் தெய்வம் என்று எண்ணுகிறதாம். வானத்தின் கீழங்கும் பூமியிலே அவருடைய நாமமே எல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அதனால 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சிகள் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகும் காலம் வரும். எனக்கு பிரியமானவர்களே, சாத்தான் சாதாரணமானவன் அல்ல, இயேசுவை போலவே வருவான் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அதனால நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கணுமா, உலகத்துல என்ன நடக்குது, நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஒருவன் வருகிறான், அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் தேவாலயத்துல உட்கார்ந்துட்டு தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்பொழுது அவன் பாதத்துல போய் நம்ம உழப்போறோமா, மறைமுகமாகவோ நேரடியாகவோ, அல்லது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கண்களை மூடி, ஆண்டவரே என் உயிர் இன்று என்னை விட்டு போனாலும் என் இயேசுவுக்காகவே அது போக வேண்டும், அது சாதாரண மரணமாக இருக்கக்கூடாது, இரத்த சாட்சியாகத்தான் என்னுடைய தலை சாய வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை பிடித்துக் கொண்டு வாழப்போகிறோமா? இளஞ்சோட்டு அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே 37வது அதிகாரத்துல The Scripture a Safeguard அப்படின்ற ஒரு அதிகாரத்துல 37வது அதிகாரத்துல அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துவர்களும் எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளை குழப்பத்தில் ஆழ்த்துவார்கள். அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இன்னைக்கு உங்களுடைய சபையில 50 பேர் இருக்கிறாங்கன்னா கடைசி காலத்துல 50 பேரும் இருப்பாங்க அப்படின்றது நிச்சயம் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்க போகிற எல்லா போதகர்களும் அந்த நேரத்துல இருப்பாங்க அப்படின்றது நிச்சயம் அல்ல. சிலர் அவனுடைய மிருகத்தினுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து, பயமுறுத்துதலுக்கு கீழ்ப்படிந்து, வஞ்சகத்திற்கு விழுந்து, அந்த வலையிலே விழுந்து எந்திரிக்க முடியாமல் அதிலே லயத்து போய் கடந்து கடைசியில ரட்சிப்பை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு உதாரணம், எப்படி இந்த நேட்டோ, இந்த 10 ராஜ்யங்கள் அமெரிக்காவோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ள சில சமயங்களில் முடியுதுன்றாங்க, சில சமயம் முடியுன்றாங்களோ, அதே போல கடைசி காலத்தில் நடக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அல்லது இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்று கடைசியில் இவர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு கூட்டம் நிறைவேறும் அளவும் ஆண்டவர் விட போறதில்லை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, உறுதியா இருக்கணுமா நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே, உறுதியா தெரிஞ்சாலொழிய நம்ம அப்படி சொல்ல முடியாது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். உறுதியா இவரே இவர் அப்படின்னு சொன்னா
ஒரு மச்சம் கூட தவறிடக்கூடாது, ஒரு புள்ளி கூட தவறிடக்கூடாது. இவர்தான் இயேசு. இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது, போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது. கடைசி காலத்துல 17வது அதிகாரம் வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது சில சமயத்துல அவங்க நல்லா இருப்பாங்க, மிகுந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பாங்க, பிறகு அவமானப்படுத்துவாங்க, நிர்வாணமாக்குவாங்க, நெருப்பில சுட்டரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் இயேசு என்று. இந்த மீதமான திருச்சபையின் மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். இது ஒன்று. அதனால உள்ளும் புறமும் மேலும் கீழும் இயேசு இயேசு இயேசுன்னு இருக்கணுமா. ரெண்டாவது என்ன, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை என்பது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஒன்னு யாருன்னு சொன்னா இயேசு. இயேசுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கணும் பாருங்களேன், யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளும் ஆவன. தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளும் ஆவன. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை என்பது 10 கட்டளை, அதுல ஓய்வு நாளும் உட்பட. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலவங்க 10 கட்டளை இருக்குது, ஆனா அந்த 4வது கற்பனை கொஞ்சம் நமக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது 1 எடுத்து 9 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, தேவனுடைய வார்த்தை ஆகிய 10 கற்பனை முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு நிறைவேறும் வரைக்கும். இந்த ஐரோப்பாவும் இந்த ரோமும் எல்லாம் ஒன்னா இருக்குமா, எல்லாம் ஒன்னா இருக்குமா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 119வது சங்கீதம் 105வது வசனத்துல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அதே 119வது சங்கீதத்துல 143வது வசனம் சொல்லுகிறது, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, காலையிலேயே பாக்குறாங்க, ராத்திரியெல்லாம் சிலவங்க நான் கேட்டிருக்கிறேன், ராத்திரியெல்லாம் நியூஸ் பாக்குறாங்க. ஏன், நான் ஒரு 12 மணி வரைக்குமாவது நியூஸ் கேட்பேன், ஏதாவது இந்த தீர்க்க தரிசனத்தை குறிச்சு ஏதாவது இங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க என்னன்னா, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கற்பனை நிறைவேறும் அளவும். இன்னைக்கு அநேகர் என்னன்னா, 10 கற்பனை எல்லாம் கிடையாது, அன்பு போதும் கிருபை போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளிப்படுத்தல் கடைசின்னு சொல்லிட்டு 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு வேதம் முடிவடைகிறது. அது நிறைவேறும் அளவும். ஓய்வு நாள் இந்த கடைசி காலத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலாக மனிதர்களுக்கு இருக்குமா. இன்னைக்கு சில சமயம் ஓய்வு நாள் சனிக்கிழமைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யூதர்களை பாருங்க, அவங்க சனிக்கிழமை தான் ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, இந்த யுத்தம் நடக்குது, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் நடக்குது, குண்டு யாரு போட்டா, மிசைலை யாரு போட்டா, 170 மாணவிகள் இறந்து போனாங்க, 42 ஈரானுடைய உயர் அதிகாரிகள் இறந்து போனாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சனிக்கிழமையிலே எந்த நாட்டிற்கு முதல் ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தாரோ, எந்த தீர்க்கதரிசி ஆகிய மோசே மக்களிடத்திலே பேசி அதை காண்பித்தாரோ, அந்த ஜனங்கள் அந்த ஓய்வு நாளிலே, நான் சொன்னேன் சார் ஓய்வு நாள் சரி எத்தனை மணிக்கு அப்படின்ட்டு நான் ஒரு ஆர்வத்தோட பார்த்தா 9:45 காலையில. இந்த 9:45 என்ன தெரியுமா, நீங்களும் நானும் ஆலயத்திற்கு போகக்கூடிய நேரம்.
நம்ம ஆலயத்துல ஓய்வு நாள் பள்ளி இலாக்கா தலைவர்கள் எது ஆரம்ப ஜபம் எது ஆரம்ப பாடலாம் தொகுத்து அது என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த 9:45 தான் ஆலயம் திறக்கப்பட்டு அங்க டீக்கனசஸ் அல்லது மூப்பர்கள் அல்லது போதர்கள் வாசல்ல நின்று விசுவாசிகளை ஆலயத்திற்குள்ளாக வரவழைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல போட்டான் ஒரு குண்டு. யாரு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள், 10 கற்பனைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள். 9:45 உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இஸ்ரவேலர்கள் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? நீங்க பாத்தீங்க சொன்னா சண்டை யாருக்குன்னு சொன்னா ஈரானுக்கு, இஸ்ரவேலுக்கு, அமெரிக்காவுக்கு. யாரு அப்படின்னு சொன்னா இந்த 3 பேரும் ஆபிரகாமனுடைய சந்ததியார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள். இந்துக்கள் இல்ல, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஏன் இல்லைவாதிகள் கூட அங்க இல்ல, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இல்ல. ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் மூலம் ஆபிரகாமின் சந்ததியார். நேரடியாக இஸ்ரவேலர்கள் ஈசாக்கினுடைய ஆபிரகாமினுடைய சந்ததியார்கள். இஸ்மவேல் மூலமாக இஸ்லாமியர்கள். இவங்க 3 பேத்துக்கு தான் சண்டை. இந்த 3 பேத்துக்குமே ஓய்வு நாள் பொதுவானது. குரானிலும் ஓய்வு நாள் இருக்கிறது, தோராவிலும் ஓய்வு நாள் இருக்கிறது, வேதத்திலும் ஓய்வு நாள் இருக்கிறது. அந்த நாள்ல தான் சண்டை ஆரம்பமாகிறது. எங்க போகுது இந்த யுத்தம்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? பல பேர் பல காரணங்களை சொல்லலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த யுத்தம் வேறொரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கிரேட் கான்ட்ரோவர்சி, மாபெரும் போராட்டம் என்கிற புத்தகத்திலே, தமிழ் புத்தகத்திலே 714வது பக்கம் 716வது பக்கம் 2 வாசகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. கிரேட் கான்ட்ரோவர்சி 714வது பக்கம் தமிழ்ல. ஒரு அதிபயங்கரமான இக்கட்டை நோக்கி இவ்வுலகம் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன இக்கட்டு? ஒரு பக்கம் தேவனின் நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி உலக சக்திகள் ஒன்றுபட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றுபட்டு எளியவர் வலியவர், பணக்காரர் ஏழை, ஆண்டான் அடிமை என்கிற வித்தியாசமே இன்றி அனைவரும் சபையின் பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிந்து போலியான ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இயற்ற போகின்றன. உலகம் எல்லாம் வரும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த ஐரோப்பாவும் ரோமும் ஒன்னு சேருமா? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒன்னு சேரும், விரும்புறோமா விரும்பலையோ ஒன்னு சேரும், சத்தியமா அசத்தியமா ஒன்னு சேருமா? யாருக்கு விரோதமாக? நமக்கு விரோதமாக. ஆண்டவருடைய நாமமும் அவருடைய கற்பனையும் நிறைவேறும் அளவும் இது நடக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எச்சரிப்பு இது. எல்லாம் ஒன்னு சேருமா? அடுத்தது பாருங்க, 716வது பக்கத்துல 4ஆம் பிரமாணத்திற்கு சவால் விடும்படியாக சட்டம் போடப்பட்டிருப்பதால் இந்த ஓய்வு நாள் பிரமாணமே தேவன் மேல் ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்கிற சோதனை பிரமாணமாக இருக்கும். இந்த சோதனையின் அடிப்படையில் தான் தேவன் பக்கம் நிற்கிறவர்கள் யார், தேவன் பக்கம் நில்லாதவர்கள் யார் என்பது பிரித்தறியப்படும். 4ஆம் பிரமாணத்திற்கு விரோதமாக சட்டம் இயற்றிருக்கும் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து ஒருவன் போலியான ஓய்வு நாளை கை கொள்வானானால் அச்செயலினால் அவன் தேவனுக்கு எதிரியின் பக்கம் நிற்பதாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை 3 பிரிவாக இருக்கிறது. அதுல 2 நான் உங்களுக்கு சொன்னேன், நேரம் முடியுது. 1, இயேசுவை விட தன்னை பெரியவன் என்று கடைசி காலத்தில் காண்பிக்கிற ஒருவன் வெளிப்படுவான். அவன் யாரு என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நாமோ அவனுடைய வஞ்சகத்திற்கோ அவனுடைய பயமுறுத்தலுக்கோ அவனுடைய ஆச்சரியமான காரியங்களுக்கோ அடிபணியாதபடிக்கு, நாம் அடிமையாக இருந்தாலும் சரிதான், நாம் ஆண்டவனாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே விழுந்து இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று அவருடைய பாதத்தில் இருக்கணுமா? 2வது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனை, குறிப்பாக ஓய்வு நாள்.
நிறைவேறது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணுமா. அதனால தான் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் சுவாமி. இந்த 10 கொம்புகளும் மிருகமும் ஒன்று சேரும் சுவாமி. சில சமயங்களிலே இந்த 10 ராஜ்யங்கள் அந்த மிருகத்தை அவமானப்படுத்தினாலும் நிர்வாணமாக்கினாலும் சுட்டரிக்க முயற்சித்தாலும் ஆண்டவரே, இறைவிலே உம்முடைய இடைப்பாடு நிமித்தமாக இவர்கள் ஒன்று சேருவார்கள். அப்பொழுது இயேசுவை காட்டிலும் ஒருவன் நான் தான் பெரியவன் என்று வருவான். கற்பனை இல்லை, ஓய்வு நாள் வேறொரு நாள், அது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஆனால் நாங்களோ உம்முடைய கரத்தை பிடித்தவர்களாக, கால்களை பிடித்தவர்களாக, பரிசுத்தமான சனிக்கிழமையாகிய ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எப்பொழுதும் தங்கி தாபரிக்கவும் இறுதியிலே ரட்சிப்படையவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.